கோடை மழையால் தூத்துக்குடியில் உப்பு உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை சரி செய்யும் பணியில் தொழிலாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் கோடை மழையால் உப்பளங்களில் மழைநீர் தேங்கி உப்பு உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டது. கடந்த டிசம்பர் மாதம் பெய்த அதி கனமழையால் உருக்குலைந்த உப்பளங்களை சீரமைத்து உப்பு உற்பத்திக்கு தயாரான நிலையில் இந்த மழையால் மீண்டும் பாதிப்பு ஏற்பட்டது. மழைநீரில் அடித்துச் செல்லப்பட்ட உப்பளங்களில் உள்ள பாத்திகளை தயார் செய்யும் பணிகளில் தொழிலாளர்கள் இறங்கியுள்ளனர். எனினும் உப்பு உற்பத்திக்கு சுமார் 3 மாதங்கள் எடுத்துக்கொள்ளும் என்றும் கூறுகின்றனர். உப்பு எல்லாமே வெள்ளத்தில் ஓடிட்டு வெள்ளத்தில் ஓடினோன்னு இப்போ அதுக்கப்புறமாக நாங்கள் உப்பு உற்பத்தி பண்ணதுக்காக சும்மா இந்த மாதிரி கிடந்த இடங்களெல்லாம் பாத்தி மிதித்து ஆளுக்களை விட்டு வேலை செஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ தொழில் மேலே பார்த்துக்கிட்டு வரோம். இனிமேல் எங்களுக்கு மழை எப்படி இருக்கோ என்னமோ தெரியாது. இங்கே வேலை வாய்க்கால் வெட்டு இந்த இதுகள் அந்த பாத்திகள் திருத்துறது உப்பு இந்த 1-2 அழுக்கு உப்புகளை அள்ளி விடுதோம். இந்த உப்புகள் சரியாக வாரலை. இந்த வருஷம் ரெடி பண்ணி தான் சார், அடுத்த வருஷம்தான் உப்புகள் வாரப்படும். மழை பாதிப்புகளால் தூத்துக்குடியில் இந்த ஆண்டு உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அடுத்த ஆண்டுதான் முழுமையாக உற்பத்தி நடைபெறும் என்றும் கூறுகின்றனர். இதன் காரணமாக உப்பள தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.